நடிகர் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படம் திரையரங்குகளில் வெளியாகி அமோக வரவேற்பு பெற்று வருது. சோஷியல் மீடியாவில் படத்தை பார்த்த ரசிகர்கள் பல பதிவுகளை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. எஸ்கே ஃபேன்ஸ் மிகுந்த உற்சாகத்திலுமே இருக்காங்க. இதனிடையில திரையுலக சார்ந்த பிரபலங்களுடன் ஆர்வமுடன் பராசக்தி படத்தினை பார்க்க திரையரங்கிற்கு வருகை தந்திருக்காங்களாம். சிவகார்த்திகேயனுடைய 25வது படமாக உருவாக்கியுள்ள பராசக்தி திட்டமிட்டபடி திரையரங்குகள் ரிலீஸ் ஆகியிருக்கு. எஸ்கே ரசிகர்கள் ஆர்வமுடன் படத்தை பார்த்து கொண்டாடிட்டும் இருக்காங்க. சென்னையில உள்ள பெரும்பாலான திரையரங்குகள்ல எஸ்கே ஃபேன்ஸ் பராசக்தி ரிலீஸ செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதனிடையே நடிகை ஷாலினி பராசக்தி முதல் காட்சியை பார்ப்பதற்கு சத்தியம் திரையரங்கிற்கு வந்திருக்காங்க. இது சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. அதே போல பராசக்தி நாயகியான ஸ்ரீலீலாவுமே அதே தியேட்டருக்கு தான் ரசிகர்களுடன் படம் பார்க்க வந்திருக்காங்க. மேலும் நடிகர் சிவகார்த்திகேயனுடைய குடும்பமுமே சென்னையில உள்ள வெற்றி திரையரங்கிற்கு பராசக்தி படத்துடைய முதல் காட்சியை பார்க்க வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவிலும் பராசக்தி படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு திரையுலக பிரபலங்கள் வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சத்தியம் திரையரங்கிற்கு வந்த நடிகை ஷாலினி பராசக்தி படத்தை பார்த்துட்டு அங்குள்ள செய்தியாளர்களிடம் படம் வேற லெவல்ல வந்திருக்கு அப்படின்னு சிவகார்த்திகேயன் பற்றியும் படத்தை பற்றியுமே புகழ்ந்து பேசியும் இருக்காங்க. இந்த வீடியோவுமே சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் நடிப்புல கடைசியாக வெளியான கோட் திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடிச்சிருப்பார். இதனடுத்து AK 64 திரைப்படத்திலுமே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு முக்கிய கெஸ்ட் ரோல் பண்ண போவதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவே வெளியிட இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.